பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதன் நோக்கமே பாவிகளை ரட்சிக்க. அடுத்தபடியாக இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இழந்து போன அவருடைய பிள்ளைகளை மறுபடியுமாய் மீட்டெடுத்து தூக்கி எடுத்து தன்னோடு கூட அவர் இணைத்து கொள்ள இன்றைக்கும் அவர் ஏக்கமுள்ளவராக தாகமுள்ளவராக காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, லூக்கா 15ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அங்கே ஒரு தகப்பன் மகன் இவர்களுக்கு இருக்கிற உறவை குறித்து ஆண்டவர் உவமையாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பாவத்திலே மூழ்கி அழிந்து போன காணாமற் போன தன்னுடைய மகனுக்காக தகப்பன் காத்திருக்கிறதை தினந்தோறும் காத்திருக்கிறான். என் பிள்ளை என்னைக்காவது என்கிட்ட வருவான், என்னைக்காவது என்னை கட்டாயம் தேடுவான் என்கிற ஒரு ஏக்கத்தோடு தகப்பன் காத்திருக்கிறதை ஆண்டவர் உவமையாய் பேசுகிறார். அது இயேசு கிறிஸ்துவின் அன்பு. பிரியமானவர்களே, நாம் பாவி என்று சொல்லி ஆண்டவர் நம்மை வெறுக்கிறவர் அல்ல, பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிற அருமையான ஆண்டவர். ஆனபடினால அவரிடத்துல ஏன் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட தயங்குகிறோம்? ஏன் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க கூடாது? பாவம் செய்யும் பொழுது மனுஷனுக்கு பயமே வராது, திகிலே வராது, தயக்கமே வராது. காரணம் என்ன தெரியுமா? உருவாக்கினவரிடத்திலிருந்து அவருடைய பிள்ளையை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி சத்துருவினாலே கொண்டு வரப்படுகிற தந்திரமான காரியம் அது. ஆனபடினாலே அந்த நேரத்துல பாவத்துல விழும் பொழுது பயம் இருக்காது, திகில் இருக்காது, தயக்கம் இருக்காது. ஆனால் அந்த பாவத்தை குறித்து உணர்வு அடையும் பொழுது ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும் என்கிற ஒரு இருதயம் நமக்கு வந்த பிற்பாடு அதை அறிக்கையிடுவதற்கு ஒரு பயம், ஒரு தயக்கம், ஒரு திகில். ஆனபடினால செய்த பாவங்களை மூடி மறைத்து அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்துல அறிக்கையிடும் பொழுது அவர் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். உதட்டளவிலே அல்ல, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நாம் அறிக்கையிட்டோமே ஆனால் கட்டாயம் கர்த்தர் மன்னித்து நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன். ஏனென்றால் நமக்காக இன்றைக்கும் ஏங்கி கொண்டிருக்கிறார், தாகத்தோடு இருக்கிறார். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. ஆகாப் ராஜா எலியா தீர்க்கதரிசி குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகாப் ராஜா செய்த பாவத்தை அவன் நினைத்தான், ஆண்டவரும் பார்க்கல, மனுஷனும் பார்க்கல, யாருமே பார்க்கல, நம்ம மூடி மறைத்து சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு ஆகாப் நினைச்சான். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் சுற்றி உலாவுகிற பார்வையுடைய கண்கள். பிரியமானவர்களே, அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆகாப் மறைந்து வாழ்ந்தான், பாவத்தை மறைத்தான். அவன் மறைத்த வரை கர்த்தருடைய கோபாக்கினை அவன் மீது பற்றி எரிந்தது. அவர் எரிச்சல் உள்ளவராயிருந்தார். எலியா தீர்க்கதரிசியை எழுப்பினார். எலியா ஆகாபினிடத்துல போய் அவனுடைய பாவத்தை சுற்றி காட்டி பேசுகிறதை பார்க்கிறோம். நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நீ எடுத்துக்கொண்டது மாத்திரமல்ல, அவனை கொலை செய்ததும் இல்லையோ என்று எலியா சொன்ன பொழுது ஆகாப் சொல்லுகிறான், என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்று சொன்ன பொழுது, கண்டுபிடித்தாயா என்று சொன்ன உடனேயே அவன் மறைந்து வாழ்ந்தான். பாவத்தை மறைக்கிறான் என்கிற உண்மை நமக்கு தெளிவாய் தெரிகிறது. பிரியமானவர்களே, மறைக்கும் வரை ஆண்டவர் எரிச்சல் உள்ளவராய் சொல்லுகிறார், நாபோத்தின் ரத்தத்தை எந்த இடத்துல நாய்கள் நக்கினதோ அதே இடத்துல ஆகாபின் ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று சொல்லி ஆகாபுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் விரோதமாய் கர்த்தருடைய கோபாக்கினை பற்றி எரிகிறதை எலியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இதை கேட்ட பொழுது மனம் உடைந்து தன் வஸ்திரத்தை கிழிக்கிறான். ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து மனத்தாழ்மையாய் நடந்து கொண்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த மனத்தாழ்மையை பார்த்த தேவன், மனம் உடைந்து தன்னிடத்துல அவன் வந்த காரியத்தை பார்த்த தேவன் மனம் இறங்கினார்.
மறுபடியும் எலியாவின் இடத்துல பேசினார், எலியாவே, ஆகாப் தன்னை தாழ்த்தி என் சமூகத்திற்கு முன்பாக அவன் மனம் கசந்து அழுகிறான். ஆனபடினாலே அவனுடைய நாட்களில இதை நான் செய்யாமல் அவனுடைய குமாரனின் நாட்களில நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, மறைக்கும் பொழுது வாழ்வு இல்லை, கர்த்தருடைய கோபாக்கினை அறிக்கை இடும் பொழுது மன்னிக்கிறார், கர்த்தர் சேர்த்து கொள்ளுகிறார். நாமும் கூட நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுவோம், ஆண்டவரிடத்துல ஒப்புரவாவோம். கர்த்தர் நம்மை நாம் தலை குனிந்த இடத்துல தலை நிமிர பண்ணுவார். தோற்று போன இடத்துல ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். வெட்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.